எல்லோரும் பஸ்ஸில் இருந்தோம். ஆடு கூட பஸ்ஸில் இருந்துச்சு. கேமராமேன், டைரக்டர், மேன்ஸ் அசிஸ்டன்ட்ஸ் 2-3 பேர். அந்த பஸ்ஸை மேலே கீழே அந்த தேரிக்காடு ரோட்டில் ஓட்டிட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு முந்தின ஸ்ட்ரகிள் எல்லாமே. ஸோ அதான் அவர் ஷூட் பண்ணுற விதத்துலேயே அது வாழ்க்கையாக மாறும். ஏன்னா இதை ஸ்டாப் பண்ணி செட் பண்ணி பயங்கர கம்ஃபர்ட்டாக ஷூட் பண்ணுற சீன்ஸ் கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் இயல்பாக. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நான் இங்கே ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது, இங்கே ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது கேமரா எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. பஸ் மூவ் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் வெளியில் பார்த்தா தேரிக்காடு, உங்களை சுற்றி பார்த்தா படத்தில் நடிக்கிற உங்களோட அப்பா. ஸோ உங்களுக்கு ஒரு இமோஷனுக்கு தேவையான எல்லாமே அதில் இருக்கும். அந்த ஆடு கூட அங்கே இருக்கும். நானும் அந்த ஆடு ஆக்சுவலாக ரொம்ப க்ளோஸ். அதுக்கு பேர் பைசன் தான் அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஆடு யூஸ்வலாக பயங்கரமாக முட்டும், கொஞ்சம் ஆரோகன்ட் டைப். ஆனால் பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் அதோட மூடே மாறிடுச்சு. அது ரொம்ப பாவமாக என்கிட்ட தடவை சொல்லி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பத்திரமா தானே இருக்குது. அஃப்கோர்ஸ் அங்கே தான் இருக்குது.